அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு என்பது பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் தீர்ப்பு இன்றைக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதை ஒட்டி மாற்றி மாற்றி திமுகவும் அதிமுகவும் பரஸ்பரமாக விமர்சித்து கொள்கிறார்கள். அதை அடிப்படையாக வைத்தே நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். பொள்ளாச்சி பாலியல் வழக்கு பின் அரசியல் என்ன, இது குறித்து தான் நம்ம விவாதிக்க இருக்கிறோம். நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். திமுகவிலிருந்து திரு SKB கருணா அவர்கள் வணக்கம். அதிமுகவிலிருந்து திரு இன்பதுரை அவர்கள் வணக்கம். பத்திரிகையாளர் திரு நக்கீரன் பிரகாஷ் அவர்கள் வணக்கம். அரசியல் விமர்சகர் திரு பொன் வில்சன் அவர்கள் வணக்கம். பொன் வில்சன், கருணா, உங்களிடமிருந்தே தொடங்குறேன். பொள்ளாச்சி பாலியல் வழக்கு நீண்ட நெடிய ஒரு பின்னணி உண்டு. அதிமுக தரப்பில் சொல்லப்படுவது, எங்கள் ஆட்சியில் நாங்கள் சிபிஐக்கு மாற்றினோம், எல்லா விசாரணை நடக்க உதவி செய்தது அன்றைய அரசு, அதனால குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் திமுக தரப்பில் வந்து ஏதோ அதிமுக அரசு வந்து குற்றவாளிகளை காப்பாற்றியது போல ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறீங்களா, அது எப்படி சொல்றீங்க? அதாவது இந்த பொள்ளாச்சி வழக்கு நீங்களே சொன்னது போல கடந்த 6 ஆண்டுகளாக எதிர்பார்த்து காத்திருந்த நீதி இன்று கிடைத்திருக்கிறது. முதலில் இந்த வழக்கில் துணிந்து புகார் அளித்த அந்த பெண்ணுக்கும் அவர் குடும்பத்தினருக்கும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக எங்களுடைய நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். அது ரொம்ப துணிச்சலான காரியம். அடுத்தது, இந்த வழக்கில் தொடர் விசாரணையின் போது பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லாம் வந்து துணிச்சலாக ஒருவர் கூட பிறர் சாட்சியாக அங்கே வந்து மாற்றி பேசாமல் எல்லோருமே தன்னுடைய வாக்குமூலத்தை வந்து சிபிஐயிடம் கொடுத்து இந்த வழக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறவும் குற்றவாளிகள் அனைவரும் தண்டிக்கப்படவும் காரணமாக இருந்தது அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். அடுத்தது, இந்த விசாரணையை முன்னெடுத்த சிபிஐ மற்றும் சிறப்பாக நடத்திய வழக்கறிஞர்கள் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஏன் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை சொல்ல வேண்டியது இருக்கிறது என்றால், இது வந்து முதல் முறை இல்லை, இது பெரிய வழக்கு. ஆனால் இது போன்ற பாலியல் குற்றச்சாட்டுக்கள், இந்த மொபைல் ஃபோனு கேமரா அதை வைத்து ஃபோட்டோ எடுத்து மிரட்டுவது, அதை மூலமாக பகிர்வது, ஆபாச படங்களை மிரட்டுவது, நான் வந்து இதை வந்து மார்க் பண்ணி போட்டுருவேன் இதெல்லாம் முதல் முறை இல்லை, இது கடைசி முறையும் இல்லை, இனிமேல் இது தொடர்ந்து வரப்போகிறது. அப்போ இந்த வழக்கின் மூலமாக இந்த பெண்கள் இதை பார்த்து, இந்த வழக்கினிலிருந்து நம்முடைய தமிழ்நாட்டு பெண்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், தவறு நடந்தால், குற்றம் நடந்தால், பாதிக்கப்பட்டால் யாராக இருந்தாலும் துணிச்சலாக காவல்துறையிடம் சென்று முறையிட வேண்டும், புகார் தர வேண்டும். அவர்களை முழுமையாக அந்த அடையாளங்களை மறைத்து அந்த விசாரணையை நடத்தி குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் காவல்துறைக்கு இருக்கிறது. தமிழ்நாடு காவல்துறை சிறப்பான காவல்துறை, அது போக சிபிசிஐடி இருக்கிறது, அது போக சிபிஐ இருக்கிறது. அதுக்காக நீதி வாங்கி தருவதற்கு போராடுவதற்கு எதிர்கட்சிகள் இருக்கிறார்கள், ஆளுங்கட்சி இருக்கிறது. இப்போ இந்த வழக்கு ஏன் நமக்கு வந்து மனதில் வந்து ரொம்ப துடிப்பான ஒரு வழக்கு என்றால், இந்த வழக்கில் வந்து தொடர்ந்து ஒரு பெரிய ஒரு சைக்கிளே இருந்தது, ஒரு கேங் இது ஒரு கேங்கேஸ் இருந்தது. ஏன்னா 9 பேர் வந்து கைதாகி 9 பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த 9 பேர் கொண்ட ஒரு குழு, மேலே ஒருத்தர் 2 பேர் வெளியே இருக்கலாம், இதுவர்கள் கொண்ட ஒரு குழு வந்து இப்படிப்பட்ட ஒரு சிஸ்டமேட்டிக்காக இயங்கிய போது அந்த ஒரு புள்ளி இல்லைன்னா அது வராமையாக கூட போயிருக்கும். ஆனால் வந்த உடனே நமக்கு வந்து என்ன, எதனால் இது வந்து மிகப்பெரிய மனசாட்சி உறுத்துதுன்னா, நமக்கு ஒரு ஆடியோ கிடைச்சது. அண்ணா வேணாண்ணா விட்டுருங்கண்ணா, நான் கழட்டிடுறேண்ணா. அந்த ஆடியோவை கேட்டவர்கள், அந்த குரல் பதிவை கேட்டவர்கள் வந்து கேட்டு கலங்காத ஆண்கள் தமிழ்நாட்டில் இல்லை, கேட்டு அழாத பெண்கள் இல்லை. திரு கருணா, அந்த தன்மையெல்லாம் தமிழகம் பார்த்தது, கொந்தளித்தது. இதுல நீங்க எங்க அதிமுகவை வந்து குற்றம் சாட்டுறீங்க? இல்ல, நாங்க அதிமுக அரசு குற்றவாளிகளை காப்பாற்ற துடித்தது. கண்டிப்பாக முதல்வர் எந்த அடிப்படையில்? கண்டிப்பா தேர்தலில் ஒரு தேர்தல் இல்லை, கிட்டத்தட்ட 3 தேர்தல். 2019 நாடாளுமன்ற தேர்தலில், எங்களுடைய சட்டமன்ற தேர்தல் 2021, 2024, எப்பொழுது வந்தாலும் இது வந்து முக்கியமான ஒரு பிரச்சாரமாக இந்த நீதி வழங்கும் வரை விடாமல் இந்த வழக்கை உயிர்ப்புடன் வைத்திருக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருந்தது. அதை நாங்க சொல்றோம். ஏன் சந்தேகித்தீங்கன்றீங்க? சிபிஐக்கு மாற்றினது கடந்த அதிமுக அரசு தானே. அதாவது சிபிஐ மாற்றியது என்பது ஒரு என்ன சொல்றதுன்னா, அது ஒரு சைன் ஆஃப் வீக்னஸ். நான் வந்து அதை தெளிவாக சொல்கிறேன். ஒரு முதலமைச்சர் இந்த வழக்கை இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட ட்வீட் போட்டிருக்காங்க, நான் நடுநிலையுடன் அதை சிபிஐக்கு மாற்றினேன் என்று. அப்போது சிபிஐக்கு மாற்றாத வழக்குகள் எல்லாம் நடுநிலை இல்லாத வழக்குகளா? ஜெயலலிதா அம்மையார் சிபிஐ பற்றி என்ன சொல்லியிருக்கிறார்?
அதாவது ஒரு அது வேற இல்ல சிபிஐக்கு நீங்க மாத்தணும்னா ஒரு முதலமைச்சர் தன்னிடம் இருக்கிற காவல்துறையின் மீது நம்பிக்கை போனா சிபிஐ மாத்தணும். அந்த காவல்துறையே பாதிக்கப்பட்டிருந்து காவல்துறையை ஈடுபட்டு இருந்தால் நம்பிக்கை சிபிஐக்கு மாத்தலாம். என்னன்னா முதல்வர் என்ன சொல்றார், இன்றைக்கு ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது, குற்றவாளிகளை காப்பாற்ற முயற்சித்தார்கள் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, அது ரொம்ப பெருசு இல்லையா? அதை எப்படி சொல்றீங்கன்னு கேக்குறேன். அதாவது அதுக்கு நாங்க சொல்லல, முதலமைச்சர் சொல்லல. இதுல இப்ப முதலமைச்சரோ திராவிட முன்னேற்ற கழகம் குற்றவாளிகள் அதுக்காக இந்த வழக்கில் இவர்கள் போய் நீதிமன்றத்தில் வாங்கிய அந்த தாக்குதல்களுக்கு கண்டனங்களுக்கு அது சொல்கிறது. முதல்ல இந்த வழக்கு நடந்தது கிட்டத்தட்ட மார்ச் மாதம் இந்த சிபிஐக்கு அவர் பிப்ரவரி 12 இந்த முதல்ல புகார் வருது. சரி, ஏப்ரல் மாதம் தான் சிபிஐக்கு போகுது. இந்த பிப்ரவரி மாசத்துல இருந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் இந்த புகார் அளிக்கப்பட்ட பெண், புகார் அளித்த பெண்ணின் அந்த சகோதரர் வீட்டில் போய் தாக்கப்படுகிறார். அவருடைய வீட்டில் போய் தாக்கப்படுகிறார் புகார் அளித்த பெண்ணின் சகோதரர். அது ஒரு வழக்காக, தனி வழக்காக பதியப்படுகிறது. சரி, அதன் பிறகு அந்த புகார் எடுக்கப்படுகிறது. அந்த புகார் பரபரப்பான உடனே அப்போதைய எஸ்பியா இருக்கக்கூடிய திரு பாண்டியராஜன் அவர்கள் இந்த வழக்கில் அந்த பேசும்போது பத்திரிகையில பேர் பெண்ணின் பெயரை ஐடென்டிஃபை பண்றார். 4 பேர் தான் குற்றவாளிகள். இந்த 4 பேரையும் நாங்க இது பண்ணிட்டோம், இதுக்கு மேல வேற யாரும் இல்லை, இந்த கேஸை நாங்க ப்ரொசீட் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னாங்க. மறுபடியும் நாங்க அழுத்தம் கொடுத்தோம். மறுபடியும் பல்வேறு புலனாய்வு செய்திகளை திரு நக்கீரன் போன்ற பத்திரிகைகள் பல விஷயங்களை கொண்டு வந்தன, புதிய தகவல்களை கொண்டு வந்தன. அதன் பேரில் மறுபடியும் அழுத்தம் கொடுத்த உடனே இது நேரா சிபிஐக்கு போல, மறுபடியும் இது ரொம்ப, அதாவது நாங்க சிபிஐக்கு கொடுத்துட்டோமே அப்படின்றது, இது நேரடியாக சிபிஐக்கு போல அழுத்தம் சிபிசிஐடிக்கு மாற்றினார் அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். குற்றவாளிகளை காப்பாற்ற முயற்சித்தார். ஆமா, அதெல்லாம் என்ன சந்தேகம்? அப்ப குற்றவாளிகளை காப்பாற்ற முயற்சிச்சுங்களா? 4 பேர் தானே குற்றவாளிகள் என்று சொன்னார்கள். இப்ப எப்படி 9 பேர் அரஸ்ட் கன்விக்ட் ஆயிருக்காங்க? ஒண்ணு. இரண்டாவது, இந்த சிபிஐக்கு போனது கூட நேரடியாக சிபிஐக்கு போல. மார்ச் மாதம் 13ஆம் தேதி அவர் சிபிசிஐடி இருந்து சிபிஐக்கு மாத்துறார். ஏன் மாத்துறார் என்றால், மார்ச் மாதம் 10ஆம் தேதி இந்தியாவின் பொது தேர்தல் அறிவிக்கப்படுகிறது. தேர்தலில் அது முக்கியமான இஷ்யூ ஆக போதுன்னு அப்போதைய முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியுது. அதனால அந்த அழுத்தத்தை அவர் தாழாம சிபிசிஐடிக்கு மாற்றினாரு. மற்றபடி சிபிசிஐடிக்கு அவராக மாற்றவில்லை. போராட்டங்களும் தொடர்ந்து வெளிவரக்கூடிய உண்மைகளும் அவரை அந்த இடத்துக்கு மாற்ற தோன்றியது. திரு இன்பதுரை, இது என்ன தொடர்ந்து வைக்கிற குற்றச்சாட்டு தான். இப்ப தீர்ப்பு வந்த பிறகு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க குற்றவாளிகளை காப்பாற்ற முயற்சித்தீர்கள், காவல்துறை குற்றவாளிகளுக்கு சார்பா நடந்துக்குச்சு, நாங்க ஒரு அழுத்தம் கொடுத்து தான் வேற வழி இல்லாம சிபிஐக்கு மாத்தினீங்கன்ற விமர்சனம் இருக்கு. முதல்ல எனக்கு அதிகமான நேரம் தரணுங்கிறது ஒரு கோரிக்கை. ஏன்னா நீங்க 3 பேருக்கும் நான் பதில் சொல்லணும். அவரை விட்டுட்டீங்களே வில்சனை. இல்ல, அவர் யாரா வந்திருக்காரு, பத்திரிகையாளர். இவரே இந்த வழக்குல விட்டுட்டு பேசலாம். நேரா வர இந்த சம்பவம் நடந்தது 12ஆம் தேதி. ஆனா அவங்க புகார் அளித்தது 24ஆம் தேதி. முதல்ல இந்த தீர்ப்பை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த தீர்ப்பு பெறுவதற்கு யார் காரணம்னா அதிமுக அரசாங்கம் தான் காரணம். குற்றவாளிகளை உடனடியாக எஃப்ஐஆர் போட்டோம், உடனடியாக கைது செய்தோம். இந்த வழக்கை எதற்கு சிபிஐக்கு மாற்றணுங்கிறதுக்கு அவங்க விளக்கம் சொல்றாங்க. அந்த ஜியோலே விளக்கம் இருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்கோம்னா, இந்த வழக்கில் அனலிசிங் ஆஃப் ஃபேஸ்புக் டேட்டா, ஐபி லாக்ஸ் எல்லாம் பெற வேண்டி இருப்பதனால இதை சிபிஐக்கு மாற்றுகிறோம். அன்றைக்கு அந்த சைபர் கிரைம் அந்த அளவுக்கு வளர்ச்சி பெறல. தமிழ்நாட்டில் இருக்கிற சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் வளர்ச்சி பெறல. எனவே 2019 எனவே நாங்க அதை சிபிஐக்கு மாத்துறோங்கிறது ஜியோ போட்டு மாத்திரம். இதுல 12ஆம் தேதி சம்பவம் நடந்ததாக 24ஆம் தேதி தான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. முதல்ல இதை பொறுமையா கேட்கணும். இந்த சம்பவம் எப்படி வெளிவந்துச்சு தெரியுமா? ஒரு கேங் வார் பொள்ளாச்சி டவுன்ல நடக்குது. பாதிக்கப்பட்ட பெண்ணின் அண்ணனை ஒரு குரூப் அடிக்கிறாங்க. ஏன் அடிக்கிறாங்க அப்படின்னா, இந்த பையன், அதாவது பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய சகோதரன், ஏற்கனவே அவரை அந்த வில்லன் குரூப்பை தாக்கி அவர்கிட்ட போனை பறிச்சுட்டு வந்திருக்காங்க. அந்த போன்ல தான் இது இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது. இது தொடர்பாக இந்த வழக்கு எஸ்பி கிட்ட போகும்போது எஸ்பி சொன்னாரு, இதுக்கெல்லாம் காரணம் பெண் பாதிக்கப்பட்டிருந்த அந்த பெண்ணை புகார் கொடுக்க சொல்லுங்க. ஆனா அந்த பெண் தயாராக இல்லை, அந்த பெண்ணுடைய பெற்றோர்களும் தயாரா இல்லை. இதை சொன்ன உடனே அந்த சகோதரன் அவருடைய சகோதரியை சாந்தப்படுத்தி, அந்த குடும்பத்தை சாந்தப்படுத்தி இந்த புகாரை கொண்டு கொடுக்குறாங்க. 24ஆம் தேதி கொடுத்தாங்க. 24ஆம் தேதி எஃப்ஐஆர், 4 பேர் உடனடியாக அரெஸ்ட். 24 தான் எஃப்ஐஆர். 24 தான் எஃப்ஐஆர். ஆமாங்க, எஃப்ஐஆர் காப்பி இருக்கேன்ட்ட.
இப்ப புகார் கொடுத்தது 24 அந்த புகார்லயே அவங்க என்ன ஏங்க லேட்டா ஏன் பண்றீங்கிறதுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன். அந்த பெண்ணு 24ஆம் தேதி தான் புகார் கொடுத்தாங்க. சரி 12ஆம் தேதியே புகார் கொடுத்தோம், நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா அந்த பெண் சிபிஐ கிட்ட சொல்லியிருக்கும் இல்லையா, சிபிஐ ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அந்த எஃப்ஐஆர்ல அது வந்திருக்கும் இல்லையா, அதுல ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்ல நாங்க கொடுத்த புகாரை அந்த தமிழ்நாடு காவல்துறை எடுத்துக்கலன்னு அவங்க சொல்லியிருக்கலாம் இல்லையா. ஏன் நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றாங்களே அப்ப கூட சொல்லலையே. ஏன் அதுக்கப்புறம் இப்ப தீர்ப்பு வந்திருக்க, அதுல எந்த இடத்துலயுமே அதிமுக அரசாங்கம் லேட்டா எஃப்ஐஆர் போடுச்சுன்னு எங்கேயாவது குற்றச்சாட்டு இருக்கா? அது ஒரு தேவையில்லாத குற்றச்சாட்டு. எப்ப கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களோ அப்பதான் காவல்துறைக்கு தெரியும். அந்த சம்பவம் நடந்தது 4 நாளைக்கு முன்னால, உங்க வீடு பூட்டி இருக்கு, ஒரு சம்பவம் நடந்தது, நீங்க வெளியூர் போயிருங்க, வந்த பிறகுதான் உங்களுக்கு தெரியும். நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறது 24ஆம் தேதி கொடுக்குறீங்க, சம்பவம் நடந்தது 12ஆம் தேதி. ஏன் 12ஆம் தேதி எஃப்ஐஆர் போடல நீங்க கேட்பீங்களா? உலகம் கேட்குமா? எஃப்ஐஆர் போட்டாச்சு. போட்டது மட்டும் இல்லாம உடனடியே அது சிபிசிஐடிக்கு மாத்திரம். உள்ளூர் போலீஸ் மேல நம்பிக்கை இல்லைன்னு இவங்க எல்லாம் சொல்றாங்கன்னு அது சிபிசிஐடிக்கு மாத்திரம். ஆனா இந்த கம்ப்யூட்டர் டேட்டா அனலிசிஸ் இதெல்லாம் பெற வேண்டியிருக்கு, ஐபி அட்ரஸ் எல்லாம் பெற வேண்டியிருக்கு, சிபிஐக்கு மாற்றம். குற்றவாளிகள் பிடிபடுகிறார்கள். அதனாலதான் இன்னைக்கு இந்த தீர்ப்பு வந்திருக்கு. இந்த தீர்ப்பு வந்திருக்கிறதுக்கு அதிமுக பெருமிதப்படுகிறது. எனக்கு ஒரு கேள்வி, புகார் கொடுத்தாங்க, 24 கொடுத்தாங்க, 24லயே எஃப்ஐஆர் போட்டோம். அதுக்கு முன்பு சம்பந்தப்பட்ட பெண்ணோ அவரோட சகோதரரோ யாருமே எதுவுமே ஊடகங்களுக்கு கூட பேசலன்றது உங்க கருத்தா இருக்கு. ரெண்டாவது, இடைப்பட்டு இப்ப கருணா அவர்கள் சொன்ன மாதிரி காவல் அதிகாரி பேட்டி கொடுத்தாருல்ல, 4 பேர் தான், பெண்ணோட பெயர்லாம் சொல்லி, இதுக்கு 4 வீடியோ தான் இருக்கு. அது விமர்சனமா போச்சே திரு இன்பதுரை. காரணம், அந்த அம்மா கொடுத்திருக்க அந்த பெண் கொடுத்த எஃப்ஐஆர்ல 4 பேரை தான் குற்றம் சாட்டியிருக்காங்க. இந்த எஃப்ஐஆர் நம்ம பொது தளத்தில் வெளியிடக்கூடாது. இதனால பொது தளத்தில் வெளியிட முடியாதுங்கிறத ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டே நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. உண்மையை பேசுவதற்கு தான் நான் வந்திருக்கேன். நான் ஏன் இதுல சம்பந்தப்பட்டிருக்கேன் அப்படின்னா, இந்த வழக்குல பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய சகோதரர் இருக்கார் இல்லையா, அவருக்கு வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன், அவர் என்னுடைய ஜூனியர். இந்த வழக்கு குறித்த முழுமையான விவரங்கள் எனக்கு தெரியும். உண்மை இன்னும் சொல்ல போனா, இந்த கம்ப்ளைண்ட்டை எஸ்பிட்ட கொண்டு போய் கொடுன்னு சொன்னது யார் தெரியுமா? அதிமுக பொள்ளாச்சி ஜெயராமன் தான் முதல் கம்ப்ளைண்ட்டை எஸ்பிட்ட கொடுங்க என்று, வழக்கை எஸ்பிட்ட கொடுங்க, எஸ்பி விசாரிக்கட்டும், அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொல்லி பெண்ணை கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லி சொன்னதே பொள்ளாச்சி ஜெயராமன் தொடர்ந்த வழக்கு சிவில் வழக்கு நிலுவையில் உள்ளது. 37 வாய்தா. இதுவரை ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் நக்கீரன் பிரகாஷோட ஓனர் நக்கீரன் கோபாலும் வாய்தா வாங்கிட்டு இருக்காங்க. அதை பத்தி விரிவா நான் பின்னால சொல்றேன். அப்ப நீங்க சொல்வது எங்களுக்கு எந்த உள்நோக்கம் யாரையும் கிடையாது. குற்றவாளி, அதாவது கம்ப்ளைண்ட் எங்கிட்ட வந்தோடனே எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணோம். அன்னைக்கு அவங்க கொடுத்த அக்யூஸ்களை அரெஸ்ட் பண்ணோம். ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ல தான் தெரிய வரும் யார் இன்வால்வ். அப்புறம் சிபிசிஐடிக்கு அது போச்சு. சிபிசிஐடிக்கு 20 நாளில் போச்சு. அந்த 20 நாளைக்கு பிறகு, அதாவது 16ஆம் தேதி சிபிசிஐடிக்கு போகுது, 12ஆம் தேதி 24ஆம் தேதி பிப்ரவரி நாங்க எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்றோம், 12ஆம் தேதி மார்ச் மாசம் சிபிசிஐடிக்கு போகுது, 24ஆம் தேதி 4வது நாள் அது சிபிஐக்கு மாத்திட்டோம். எங்க மேல தவறு இருந்து எங்களுக்கு பயம் இருந்தா நாங்க எங்க சிபிஐ கொடுக்கிறோம். இந்த இடத்துல இப்ப இன்றைக்கு மாதர் அமைப்பு, மாதர் சங்கங்கள் அதுல எல்லாம் சொல்லுவது, இப்ப எதிர்கட்சிகள்லாம் நாங்க பொள்ளாச்சிக்கே போராட்டம் நடத்தினோம், பெண்கள் அமைப்புகள்லாம் சொல்றது பெரிய அழுத்தம் கொடுத்தோம், இல்லாட்டி இந்த அளவுக்கு நகர்ந்திருக்காதுன்னு சொல்றதையும் நீங்க மாதர் சங்கம் எதிர்கட்சிகள். அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கு நடக்கும்போது எங்க போனாங்க? அண்ணா நகர்ல பாலியல் வழக்கு 12 வயசு பெண்ணுக்கு நடந்தது, அப்ப எங்க போனாங்க? நான் அவங்கள குறை சொல்ல வரல, இப்ப அரசியல் ரீதியா அவங்க அதை பேசுறாங்க. நாங்க குற்றவாளிக்கு ஆதரவா பேச வரல சார். அதிமுக மேல குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அதிமுக அரசு இந்த வழக்க முறையா கையாளல, தவறு. நான் விளக்கம் கூட சொல்றேன். எனக்கு இன்னொரு கூடுதல் விளக்கம் கொடுங்க. இந்த சம்பவம் தொடர்பாக சட்டமன்றத்திலேயே இந்த சிக்கல் வந்தது. எப்ப எஃப்ஐஆர் பதிவு பண்ணாங்கன்னு ஆன் ரெக்கார்ட் முதல்வர் பேசி, சபாநாயகர் அப்பாவு அவர்கள்ட்ட ஆவணங்கள்லாம் கொடுக்கப்பட்டு, அதிமுக தரப்பு கொடுத்த ஆவணம் சரியில்லைன்னு சொன்னதையும் நீங்க மறுக்கிறீங்க. அப்பாவு அவர்கள் தவறு. ஏன்னா 2 பேரும் ஆவணம் கொடுத்தீங்க சபாநாயகர்ட்ட. நீங்க எஃப்ஐஆர் வெளியிட முடியாது. இந்த வழக்கு எல்லாம் முடிஞ்ச பிறகு இது பொது வெளிக்கு வந்துரும். தீர்ப்பு வரட்டும். அந்த தீர்ப்பிலே உள்ள எத்தனாம் தேதி கம்ப்ளைண்ட், தீர்ப்பு அப்லோட் ஆக போகுது. எத்தனாம் தேதி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, எத்தனாம் தேதி எஃப்ஐஆர் போட்டாங்க. முதல்வர் சொன்னது இல்ல நான் சொல்றேன். இல்ல தாமதமா பதிவு பண்ணீங்கன்னு சொல்லுங்க. இல்லங்க, தாமதம் இல்ல. இன்னொன்னு இங்க பாருங்க, ஒரு ஜிஓ, அரசாங்கம் போட்ட ஜிஓல ரெண்டுத்துக்கும் ஒரே ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். இது அவர் சொல்ற மாதிரி அந்த நீதிமன்றத்துல எஃப்ஐஆர் பத்தி விவாதிக்க வேணாம்.
ஆனால் சட்டமன்றத்தில் என்ன விவாதம் நடந்தது என்றால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை. FIR போட்டீங்களா இல்லையா? சார், என்னோட கேள்வி ஒண்ணுதான். என்னோட கேள்வி இது எதிர்க்கட்சி தலைவர் இல்ல சார், இல்ல இது நான் என்னோட உடனடியா டைம். போட்டேன். சார், என்னோட நான் டைம். இல்ல நான் இல்ல சார், என்னோட டைம் சார். இருங்க சார். இல்ல, சார், ஒரு விஷயம். சார், என்னோட டைம் இல்ல, இல்ல. சார், அவர் பேசும்போது நான் குறுக்கிட்டேன். இல்ல, இல்ல, உங்க அவர் நேரம் பேசும்போது நான் தான். குறுக்கிட்டேன். உங்க நேரம் தான். பேசுங்க, என்னோட பேசுங்க. டைம் சார். சட்டமன்றத்தை அதாவது நீதிபதி அந்த வழக்கினுடைய தீர்ப்பு வரப்போகுது. இன்னைக்கு நைட் அப்லோட் ஆகும், நாளைக்கு வரும். அதிலே இருக்கும். தவறு இருந்தால் நீதிபதி சுட்டிக்காட்டி இருப்பார். ஒண்ணு. ரெண்டாவது, இது ஜிஓ. இந்த ஜிஓல எப்ப புகார் கொடுத்தாங்க, எப்ப கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணோம் என்கிற சம்பவம் என்னைக்கு நடந்தது இருக்குது. இந்த ஜிஓவை எப்படி முதலமைச்சர் மறுக்க முடியும்? ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் ஒரு அரசு போட்ட ஜிஓவை பொய்ன்னு சொல்றது எப்படி? சரி, அவர் அரசியலும் சட்டப்படி பதவியேற்றவர் அப்படி சொல்ல முடியுமா? சரி, பிரகாஷ், உங்கள் பார்வையில் வந்து அன்றைக்கு இருக்கிற விமர்சனமே இந்த அரசு குற்றவாளிகளை காப்பாற்றுகிறதுன்ற விமர்சனம் எல்லாம் இருந்தது. இன்பதுரை அவர்கள் சொல்றாங்க, என்னைக்கு முதல்வர் ஆன் ரெக்கார்ட் சட்டமன்றத்தில் சொன்னது, எப்ப நீங்க எஃப்ஐஆர் அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்தை பேசுறீங்கல்ல, நாங்க எவ்வளவு விரைவா பதிவு பண்ணோம், நீங்க எவ்வளவு விரைவா எஃப்ஐஆர்னு கேட்ட அந்த கேள்வி இருக்கு. ஆனா இன்பதுரை சொல்றது 24 புகார் கொடுக்கப்பட்டது, 24 எஃப்ஐஆர் போடப்பட்டது, சிபிசிஐடி, சிபிஐ எல்லாத்தையும் நாங்க மாத்தி இருக்கிறோம், நாங்க செஞ்சதுனால தான் இன்னைக்கு தண்டனை உறுதியாயிருக்கு அப்படின்றப்ப குற்றவாளிகளை பாதுகாத்தாங்க அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? சார், இன்பதுரை சொன்னதெல்லாம் ஏற்கனவே கோபாலகிருஷ்ணன் அவரோட ஜூனியர் வந்து மீடியாக்கள்ல சொல்லி நாரி போன விஷயம். அந்த புதுசா அந்த வார்த்தை வேணா வாபஸ் வாங்கிக்கலாம், அவங்க பழக்கம். அது எங்க பழக்கம். அப்படிதான் நாற்றத்தை நாற்றம் தான் சொல்ல முடியும். புதுசா ஒண்ணு இன்பதுரை சொல்லி இல்ல. ஒண்ணு. ரெண்டாவது, குற்றவாளிகளை பாதுகாப்பது அப்படின்ற விஷயத்த வந்து என்ன அலிகேஷன் அப்படின்னா, அருளானந்தம்னு சொல்லிட்டு ஒரு குற்றவாளி, அவர் வந்து அதிமுக நிர்வாகி, அவர் கூட சேர்ந்து அரெஸ்ட் ஆனவங்க எல்லாருமே அதிமுக ஆட்கள் சொன்னாங்க. இட் இஸ் இயர்ஸே. அருளானந்தம் அதிமுக நிர்வாகின்றதுல மறுக்கவே முடியாது. இவர் இன்பதுரை வந்து மறுக்கவே முடியாது. குறுக்கு பேசக்கூடாது, ஆனா எனக்கு வாய்ப்பு தாங்க. யார் யாரெல்லாம் இதுல இன்வால்வ் பண்ணிருக்காங்கன்னு என்கிட்ட எல்லா விஷயங்களும். ரைட்டா. இந்த பையன் பேர் வந்து ஒரு வழக்கறிஞராக இருந்து இவரோட ஜூனியர் அட்டன் பண்ண அந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட அந்த சகோதரர் யார் தெரியுங்களா? அவர் பேர் என்ன தெரியுங்களா? பூபாலன். பூபாலனை அட்டாக் பண்ணதா குற்றம் சாட்டப்பட்டவர் பார் நாகராஜ். பார் நாகராஜோட திருமணத்துக்கு இபிஎஸ், எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ், அதுக்கப்புறம் மொத்தம் ஒரு 5 அமைச்சர்கள் கலந்துகிட்டு இருக்காங்க. அதனால கேளுங்க, அந்த பார் நாகராஜ் வந்து பூபாலனை தாக்குறாரு. எதுக்கு தாக்குறாரு? நாங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க உதவி பண்ணோம், பொள்ளாச்சி ஜெயராமன் தான் துணை சபாநாயகர் லெட்டர் பேட்ல ரெக்கமெண்டட்னு போட்டு அமிச்சாரு எஸ்பிக்கு, அவங்க அதுக்கப்புறம் தான் போனாங்க அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா? அந்த வர்ணனைகள்லாம் வருது இல்லைங்களா? அப்படி எதுவுமே அவர் சொல்லலை. அவர் போய் கொடுங்கன்னு சொல்லியிருக்கலாம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அதை நான் நம்பல. ஏன்னா எனக்கு பொள்ளாச்சி ஜெயராமன் நல்லா தெரியும். சரி, இப்ப பார் நாகராஜன் தாக்குதல் என்ன ஆச்சு? அப்போ ஒரே ஒரு நிமிஷம் இதெல்லாம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிவில் சூட்ல இருக்க, நீங்க ஏன் அதுல வழக்கு சொல்லாம நாங்க வருவோம். நாங்க வந்து ஜெயலலிதாவே பார்த்து பயப்படாதவங்க. ரைட்டா? வரவே இல்ல. ஜெயலலிதாவே பார்த்து பயப்படாதவங்க. ஜெயலலிதாவே பார்த்து பயப்படாதவங்க. இந்த தலைப்புக்குள்ள இப்ப பார் நாகராஜ் சொல்றீங்கல்ல, பார் நாகராஜ் விஷயம் என்னாச்சு? அப்போ பார் நாகராஜ் விஷயத்துல பார் நாகராஜை கைது பண்றாங்க, உடனடியா விட்டுறாங்க. இந்த பாண்டியராஜனோட லீலைகள் இருக்குல்ல, எஸ்பி, அவரு அன்பார்ச்சுனேட்டா இப்போ வந்து சிஎம்மோட தொகுதியில டிசியா இருக்காரு, கொளத்தூர் தொகுதியில. அதே பாண்டியராஜன். அது ரைட். அது விமர்சனம். அது விமர்சனத்துக்குள்ளானதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க சொந்தக்கார ஒருத்தர் திண்டுக்கல்ல திமுக மாவட்ட துணை செயலாளர், அதனால ஐபி மூலமா வந்திருக்காருன்னு சொன்னாங்க. அதே பாண்டியராஜன் மற்றும் பாண்டியராஜன் மற்றும் டிஎஸ்பி ஜெயராமன், அவர் வந்து ஏற்கனவே கோவையில் வந்து ஒரு பெண் போலீஸ் கிட்ட அத்துமீறலில் ஈடுபட்டு இவங்க எல்லாம் சேர்ந்ததோட மட்டும் இல்லை, ஜீவோ ஜீவோ ஜீவோன்னு சொல்றாரு சாரு, இன்பதுரை சாரு. இதே ஒரு ஜீவோல, ஹோம் செக்ரட்டரி போட்ட ஜீவோல அந்த விக்டிமோட பேர் வந்தது. மறுக்க முடியுமா? இதே ஹோம் செக்ரட்டரி போட்ட கவர்மெண்ட் ஜீவோல அதிமுக ஆட்சியில அந்த பேர் வந்தது, அந்த பொண்ணோட காலேஜ் அட்ரஸ் வந்தது, எல்லாமே வந்தது. முழுக்க கிருஷ்ணகுமார்னு ஒருத்தர் சார், அவர் வந்து பொள்ளாச்சி நகர அதிமுக செயலாளர்னு சொல்றாங்க. அவரை
அவருக்கு தான் இந்த அருளானந்தம் வந்து எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்தாரு. இந்த பெண்கள் தொடர்பு சம்பந்தமா விஷயங்கள் இதெல்லாம் அவதூறு இல்ல. இது எல்லாமே நம்ம கேளுங்க. இயற்சேவா இல்லாம தீர்ப்பே வந்துருச்சு. நான் என்ன கேக்குறேன், நாளைக்கு வரும். வந்துருச்சு. இல்ல பிரகாஷ், நான் என்ன இதெல்லாம் அவதூறா கேக்குறேன், இல்ல நாளைக்கு வரும். இல்ல பேசனா நிறைய பேசிட்டே போலாம். நான் என்ன கேக்குறேன், இல்ல நான் என்ன கேக்குறேன், அவதூறு தான். இல்ல பிரகாஷ், அவதூறு தான். இப்போ 9 பேர் நம்ம சட்டத்துக்கு உட்பட்டே பேசுவோம். 9 பேர் தண்டனை பெற்றிருக்கிறாங்க. இந்த 9 பேர் தண்டனை பெற்றதற்கு எங்க ஆட்சியின் செயல்பாடு காரணம்னு சொல்றாங்க. அருளானந்தம் வந்து அதிமுக ஆட்சியில கைது செய்யப்படல. அருளானந்தம் அதிமுக ஆட்சியில கைது செய்யப்படல. சரி, எல்லா ரெக்கார்டோட வந்திருக்கேன். சொல்லுங்க. அதாவது முதல்ல அந்த பெண் கொடுத்த கம்ப்ளைண்ட்ல 4 பேர் தான் அக்யூஸ்ட். அந்த 4 பேர் அரெஸ்ட் பண்ணாங்க. ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் போகுது. ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ல தான் வில்சன், நான் வரேன். வில்சன் ப்ளீஸ் காத்துருங்க, நான் வரேன். சொல்றாரு. நான் வந்து குற்றவாளிக்கு வக்காலத்து பேசுறேன். 2 எஃப்ஐஆர். அருளானந்தம் அதிமுகவா இல்லையா அதை சொல்லுங்க. நான் சொல்றேன் சார். அதிமுகவா இல்லையா அவர்? சார், அருளானந்தம் அதிமுக தான். அவரை கட்சி விட்டு நீக்கிட்டோம். அவருக்கு ஆதரவா நான் பேச வரல. பொள்ளாச்சி ஜெயராமன் மகனுக்கு ஆதரவா பேசுங்க. அதை பத்தி கவலை இல்ல. நீங்க அதான் செய்வீங்க. நான் ஒரே ஒரு விஷயம் கற்பழிப்பு சம்பந்தப்பட்டது 1 2 கேங் வார். நான் என்னன்னா ஒரு விஷயம் இப்ப மக்கள் பார்ப்பா. இருங்க வில்சன், நான் உங்களுக்கு நேரத்துல நான் தரேன். இப்ப நான் சில தெளிவுகளுக்கு வினாடி தான் நான் சொல்றேன். அவர் சொன்ன வார்த்தை தவறுன்றதுக்காக சொல்றேன். 20 பிப்ரவரி 2021 அருளானந்தம், எரோல்பால், பாபு உள்ளிட்டோர் கைது. 22/2/21 இரண்டாவது குற்றப்பத்திரிகை தாக்கல். எல்லாமே முன்னாடியா பின்னாடியா? குற்றவாளிகள் ஆட்சியில எந்த ஆட்சியில? அப்ப தவறு சொல்லக்கூடாதுல்ல. தவறான தகவல்களை தரக்கூடாது. தவறான தகவல்கள் எல்லாம் கிடையாது. தவறான தகவல் அது வருத்தம் தெரியணும்ல. தவறான தகவல் இல்ல. அருளானந்தம் வந்து அதிமுக நிர்வாகியா இல்லையான்னு சார் இத சொல்லுங்க சார். முதல்ல சொல்லுங்க. இப்ப அதுக்கும் பதில் சொல்லுங்க. அருளானந்தம் என்ன நிர்வாகி? அதிமுக நிர்வாகி ஓபிஎஸ் இபிஎஸ் சேர்ந்து உடனடியாக பதவியில இருந்து நீக்கிறாரு. ஆனால் திமுக இல்ல, எங்க நிர்வாகி இல்லன்னு சொல்றதுக்கு இருங்க. ஒரே அதிமுக அனுதாபி நாங்க சொல்லிரல. திமுக வந்து எங்க அனுதாபி அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளீஸ் 2 பேர் காத்துங்க. பிரகாஷ், இப்போ என்னன்னா ஒரு பெருங்கொண்ட கட்சி 2.5 கோடி பேர் 2 கோடி பேர் இருக்காங்கன்னா யாரோ ஒரு கிரைம் பண்ணுவாங்க. குற்றம் செஞ்ச பிறகு அது அதிகாரத்தில் இருக்கிற கட்சி என்ன முடிவெடுக்குதுன்றது தானே. கட்சிக்காரரான்றது மேட்டர் இல்ல. நாங்க கட்சியை விட்டு நீக்கிட்டோம், அவர் மேல கேஸ் போட்டாச்சு, தண்டனை பெற்றாச்சு அப்படின்ன பிறகு நீங்க அதிமுக எங்க பிளேம் பண்றீங்கன்னு கேக்குறேன். அதிமுகவை இதுல பிளேம் பண்றதுன்னா இந்த 9 பேரும் குற்றவாளிகள் தான். அதுல மாற்று கருத்தே இல்லை. இந்த விஷயம் என்பது இட் இஸ் அ பொலிட்டிக்கல் செக்ஷுவல் கிரைம். 250 பெண்கள் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க. அப்படி சொல்றதே அந்த ஊரை அசிங்கப்படுத்துறது. ஒரே ஒரு நிமிஷம். ரொம்ப பேசாதீங்க. இன்வெஸ்டிகேஷன் நடந்திருக்கு. உங்க பேச்சுக்கு நான் இன்டர்ஃபியர் பண்ணல. அதுக்கப்புறம் நீங்க பேசவே முடியாது. நான் இன்டர்ஃபியர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இல்ல அப்படி பண்ணிக்கிட்டே இருப்பேன் நானு. there is a limit for it. நீங்க there is a limit for it. 250 பெண்கள் பாதிக்கப்பட்டிருந்தா 11 டிபி 11 டெராபைட் இதத்தான் கேக்குறோங்க. இதத்தான் நீதிமன்றத்துல கேட்டாங்க. ஆதாரங்களை கொண்டு வாங்க. நீங்க சிபிஐல கொடுத்திருக்கலாமே. ஏன் சிபிஐல கொடுக்கல? நீங்க சிபிஐக்கு மாத்தினதே உங்களுக்கு வசதியா இருக்கக்கூடிய மறைமுக கூட்டணி தெரியுது. அத மறைக்கிறது பெரிய குற்றம். நீங்க சிபிஐக்கு மாத்துறீங்க. ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ல விசாரிக்கலாம். பொலிட்டிக்கல் மோட்டிவ் உங்களுக்கு இருந்ததனால தான் சிபிஐக்கு மாத்துறீங்க. எனக்கு இப்ப திரு பிரகாஷ், இப்ப நீங்க ஒரு புலனாய்வுதல், நீங்க பலரை சந்தேகிக்கலாம், அதுல மாற்று இல்ல, அது பத்திரிகைன்னு அவர் கேக்குறது வந்து நீங்க ஆதாரமா கொடுக்கலாம். ஆதாரம் இருந்திருந்தா இந்த வழக்கு விசாரணையில அதையும் கூட சிபிஐக்கு கொடுத்திருக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இதுல எந்த பிறல் சாட்சியும் இல்லன்றப்ப, எந்த த்ரெட்னிங்கும் இல்ல, இப்ப மாற்று அரசே வந்துருச்சு அப்படின்றப்ப நம்ம எல்லாத்தையும் மாற்று அரசு வந்ததனால தான் இந்த ட்ரையல் இவ்வளவு கரெக்ட்டா நடந்தது. மாற்று அரசு வராம இருந்திருந்தா இந்த குற்றவாளிகள் இவ்வளவு தைரியமாக போயிருக்க மாட்டாங்க. மாற்று அரசு வந்தனால்தான் பொள்ளாச்சியின் குற்றவாளிகளை நாங்கள் சட்டத்தின் முன் நிறுத்துவோம் என்கிற இவர்கள் சொல்லக்கூடிய நிறைவேறாத தேர்தல் வாக்குறுதி என்று இவர்கள் வர்ணிக்கக்கூடிய வாக்குறுதிகளில் ஒன்றாக இருந்ததுதான். அதுதான் நிறைவேறிச்சு. 1 2 250 பெண்கள், 1100 வீடியோக்கள், 11 டெராபைட் இருக்கிறது. அதுல சம்பந்தப்பட்டவங்க யாரையுமே சிபிஐ விசாரிக்கல. இப்ப அரசு, திமுக அரசு முடிவு எடுக்கலாமே. அதுக்கு விசாரிக்கலாமே. சிபிஐக்கு எப்படி திமுக அரசு இல்ல சார் அழுத்தம் கொடுக்கலாமே. நீதிமன்றத்துல ஒப்படைக்கலாமே. நீதிமன்றத்துல ஒப்படைக்கலாமே. இருங்க, விசாரணையை நிறுத்துங்க. உங்க தீர்ப்புல இதெல்லாம் ஏத்துக்குவாங்க. இந்த விசாரணை எல்லாமே, இந்த ஆவணங்கள் எல்லாமே
இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அதிமுக காலத்திலேயே சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டது. ஓகே வில்சன், ரைட்டா? ஓகே. அதுக்கு இப்போ வந்து சிபிஐ அழுத்தம் போறதுக்கு திமுக வந்து மத்திய அரசு, ஒன்றிய அரசு இல்ல, ஒருவேளை காங்கிரஸ் அரசு அமைஞ்சிருந்து இதே விசாரணை நடந்திருந்தா இந்நேரம் இதே சொல்லக்கூடிய பொள்ளாச்சி ஜெயராமன் உட்பட எல்லாருமே குற்றவாளிகளா இருப்பாங்க. ஒரு நிமிஷம், வில்சன் அவர்கள் தான் உங்க தரப்பு அவர் அனுமதிச்சா கொடுக்கிறேன், அனுமதிக்கிறீங்க இல்ல, தொடர்ந்து அவதூறா சொல்றாரு. நான் மொத்தத்துல அவரை தனிப்பட்ட முறையில் தாக்கல. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி வழக்குல எஃப்ஐஆர் வெளியானதுக்காக மீடியாக்கள் எல்லாம் கூட்டு விசாரிச்சாங்க போலீஸ். இவர் கூட அதுக்கு எதிர்த்து கருத்து தெரிவித்தார் இல்லையா? மீடியாக்கள் அவ்வளவு இருக்கிறவங்க பொள்ளாச்சியில 200 வீடியோ இத்தனை பைட் இருக்குன்னா நீங்க அங்க போய் நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கலாமே, ஏன் மறைக்கிறீங்கன்னு நான் கேட்கிறேன். ஓகே வில்சன், நீங்க இப்போ இந்த இடத்தில் வந்து எதிர்க்கட்சிகள் சொல்வது, மாதர் சங்கங்கள் அமைப்புகள்லாம் சொல்றது, இந்த இடைப்பட்ட காலம் இருக்குல்ல, இதுல ஒரு பெரிய அழுத்தம் கொடுத்தோம். அரசு வந்து 4 பேர் தான் நிச்சு, 4 வீடியோலாம் சொன்னிச்சு, புகாரை சரியா பதிவு பண்ணல, நாங்கள் கொடுத்த அழுத்தத்தின் பெயரில் தான் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டிருக்காங்கன்றதுதான் திமுக தரப்புல எதிர்க்கட்சி. அதுல ஒரு என்னன்னா, தோல்விக்கு பொறுப்பு வந்து அனாதை, வெற்றிக்கு பொறுப்பு எல்லாரும் எடுத்துக்குவாங்க. ஆனா அந்த வெற்றிக்கு உண்மையான பொறுப்பு வந்து அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. அதான் நீங்க சொன்ன மாதிரி எஃப்ஐஆர் பதிவில் வந்து நீங்கள் மாற்று கருத்து சொல்கிறீங்க, 2 நாள் 3 நாள் டிலே, அதெல்லாம் வந்து தக்க ஆதாரம் கொடுத்த பிறகு கூட அப்பாவை பேசும்போது கூட அதுலேயும் முரண்பாடு இருந்துச்சு. 19ஆம் தேதி சகோதரர் புகார் செய்தார், அப்புறம் அந்த ஆய்வாளர் வந்து எஸ்பி கிட்ட டிஎஸ்பி கிட்ட கொடுக்க சொன்னார், டிஎஸ்பி கிட்ட 22ஆம் தேதி அவரை பார்க்க முடிஞ்சது. இதெல்லாம் வந்து அப்பாவு அவர்கள் சொன்னது. இதுல இன்னொன்றையும் சேர்த்துக்க வேண்டும். அந்த காணொளி வெளியில வருது இல்ல, அண்ணா அடிக்காதீங்க அடிக்காதீங்க, அது தமிழகத்தை உழுக்குது. அதுக்கு முன்பு என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. அந்த இடத்தில் காவல்துறை 24ஆம் தேதி எஃப்ஐஆர் பதிவு செய்து 3 பேர் உடனடியாக கைது செய்யப்படுகிறார்கள். சபரிராஜன், வசந்தகுமார், சதீஷ் ஆகியோர் உடனடியாக கைது செய்யப்படுகிறார். அப்புறம் தான் வீடியோ வருது. திருநாவுக்கரசு தலைமறைவு, திருநாவுக்கரசு தலைமறைவாக இருந்து ஒரு வீடியோ வெளியிடுறார். எனக்கு இதுல சம்பந்தமே கிடையாது, என்ன தேடுறாங்கன்னு. ஆனா திருநாவுக்கரசு என்ன செய்யறாருன்னா, மார்ச் 5ஆம் தேதி திருநாவுக்கரசு கைது செய்யப்படுகிறார். 5வது குற்றவாளியாக மணிவண்ணன் சேர்க்கப்படுகிறார். சேர்த்த பிறகு வழக்கு 12 மார்ச் 2019 சிபிஐசிஐடிக்கு மாற்றப்படுகிறது. எப்படின்னா, எதிர்க்கட்சி வரிசையில் எல்லாரும் கேட்கறாங்க, இந்த விசாரணை எங்களுக்கு பத்தாது அப்படின்னு சிபிசிஐடிக்கு மாத்திட்டு அப்பவும் வேண்டுகோள் வரப்படுகிறது, இல்லை சிபிஐக்கு வேணும் எங்க விசாரணை. எடப்பாடி தயங்கவே இல்லை, உடனே 4 நாள்ல உடனே சிபிஐக்கு ஜிஓ நம்பர் 174 போட்டு சிபிஐக்கு மாத்துறாரு. தயங்கல அவரு. எந்த விசாரணை நீங்க கேக்குறீங்களா, அடுத்தது எனக்கு அதிகாரம் இருந்தால் நீங்க இன்டர்போல் கேட்டீங்கன்னா அதையும் கொடுக்குறேன். அதுதான் வெளிப்படைத்தன்மை. இதை விட வெளிப்படைத்தன்மை என்பது சாதாரண வழக்குல, அண்ணா நகர் சிறுமி வழக்குல உச்ச நீதிமன்றத்துக்கு போய் உலகமகா வழக்கறிஞர்களை வச்சு வாதாடல சிபிஐ வேண்டாம் அப்படின்னு. நீங்க என்ன கேக்குறீங்க? எதிர்க்கட்சிகள் ஜனநாயக முறைப்படி என்ன கேக்குறீங்க? இதனை ஒருவர் அருளானந்தம் நீங்க சொல்றீங்க, கரைப்படைந்த ஒரு கட்சிக்காரர் இருக்கிறார்னா உடனடியாக அவர் நீக்கப்படுகிறார். அவரை கைது செய்வது பிப்ரவரி 2021 அவரை கைது செய்கிறார்கள். அருளானந்தம், இல்ல இந்த 3 பேரும் அதாவது கட்சியில இருந்து நீக்கிறது. நாங்க வந்து கொஞ்ச காலம் கழிச்சு எல்லா எவிடன்ஸும் வந்த பிறகு எங்களுடைய அனுதாபி, எங்களுடைய ஆதரவாளர் அப்படின்ற திமுக பொள்ளாச்சிக்கே வந்து போராட்டம் நடத்துறாங்க, மாதர் அமைப்புகள் போராட்டம் நடத்துறாங்க. இந்த அழுத்தம் வந்து எந்த வகையிலும் சிபிஐக்கு காரணமாகவே இல்லை. அரசே தன்னிச்சையா குற்றவாளிகள் தண்டி அப்படிதான் நிலைப்பாடு. அதுல சொல்றேன், அவங்க நீதிமன்றம் வந்து இந்த அழுத்தத்துக்கு கட்டுப்படுதா? நீதிபதி கட்டுப்படுறாருன்றீங்களா? சொல்லுங்க. அப்ப அத வார்த்தையை சொல்லுங்க. இந்த அழுத்தத்துக்கு நீதிபதியை கட்டுப்பட. ஜாமீன் 6 வருடமாக ஒருவருக்கும் கொடுக்கப்படவில்லை. அவங்க கேட்கல. இது முக்கியம். அடுத்து அவங்க கேக்குறாங்க, வெளியில வந்தா அது அப்புறம் சார், வெளியில வந்தா தாக்கப்படுவோம்ன்ற பயம் சார். இதெல்லாம் கற்பனை. 250 பேர் சொல்லுது, நானும் சொல்லிடலாம். அண்ணா நகர் ஞானசேகரன் வழக்குல 500 பேர் இருக்கிறாங்க அக்யூஸ்ட். யார் அந்த சார்கள் இருக்கிறார் நம்மளும் சொல்லிடலாம். ஒரு சார் அந்த எல்லாரும் சொல்லிட முடியும். ஆனா அப்படி கிடையாது. கண்டுபிடிங்க. கோவை மாவட்ட நீதிபதி இந்த வழக்கோட மெரிட்ட சொல்லி சார் வந்து நம்ம முதலமைச்சர் கேட்டிருக்காரு, அதுதான் சொல்ல வரேன். அதாவது
எடப்பாடியார் கேட்குது என்னன்னா, அந்த அப்பாவி பாதிக்கப்பட்ட பெண்ணின் கண்ணீர் வாக்கு மூலம் யார் அந்த சார். ஆனால் ஸ்டாலின் சொல்ற யார் அந்த சார்னா அவருக்கு தெரிஞ்சு சொல்றாரு. சார்கள் இந்த வழக்கை தடுத்தார்கள். குறுக்க பேசினா பலவீனம் அர்த்தம். நான் என்ன சொல்றேன், எடப்பாடியார் கேட்டது யார் அந்த சார்னு தெரியாது, பெண்ணின் குரல். இப்போ நம்ம ஸ்டாலின் அவர்கள் ஒரு முதலமைச்சர் அந்த ஸ்தானத்துல இருந்து சொல்றாரு, சார்கள் சொல்றாரு. யாரு சார் சொல்லலாம், முதலமைச்சர் சொல்லலாம். நான் சொல்றேன். திரு இன்பதுரை சொன்ன விஷயத்துல முதல்ல ஒண்ணு, குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்தோம், அது தவறு. சிபிஐ வந்து 4 பேர் கைது பண்ணுது. சிபிஐ வந்து 4 பேர் கைது பண்ணுது. அதுக்கு எல்லா ஆதாரங்களும் இருக்குது. நாளைக்கு எஃப்ஐஆர் வந்தோன்னு நீங்களே சொல்றீங்க, நாளைக்கு ஜட்ஜ்மென்ட் வந்தோன்னு சொல்றீங்க. சிபிஐ வந்து கைது பண்ணுது. ரெண்டாவது பிப்ரவரி மாசம் சிபிசிஐடிக்கு அனுப்புறாங்க. சிபிசிஐடிக்கு ஏன் அனுப்புனாங்க? சரி, சிபிசிஐடி இருந்து ஏன் சிபிஐக்கு அனுப்புனாங்க உடனடியா? ஏன் அனுப்புறாங்க? காரணம் அழுத்தம், எதிர்கட்சிகளுடைய அழுத்தம். இப்போ போராடிய மகளிர் அமைப்புகளை எல்லாம் கொச்சைப்படுத்துற மாதிரி சொன்னாரு, அந்த மாதிரி கிடையாது. மகளிர் அமைப்புகள் எங்கே பெண்களுக்கு ஒரு அநீதி நடந்தாலும் அங்க போய் போராட தான் செய்யறாங்க. முக்கியமாக ஜனநாயக மாதர் சங்கம்லாம் அண்ணா பல்கலைக்கழக போராடலன்னு சொல்ல முடியாது, எல்லாத்துக்கும் அவங்க போராடினாங்க. அதை நான் இங்க சொல்றேன். ரெண்டாவது மார்ச் 13 சிபிஐக்கு அனுப்பப்படுகிறது. சிபிஐக்கு அனுப்பிட்டு மார்ச் 24 தான் வழக்கோட கேஸ் கட்ட சிபிஐக்கு கொடுக்கறாங்க. நடுவுல சிபிசிஐடியே இல்லைங்க, நான் மறுபடியும் சிபிசிஐடியே மறுபடியும் விசாரணையில தொடர்ந்து விசாரிக்கிறாங்க. அப்போ வழக்கறிஞர் புகழேந்தின்னு ஒருத்தர் போய் மறுபடியும் கோர்ட்ல மென்ஷன் பண்றாரு. மென்ஷன் பண்ண நீதிமன்றம் கேக்குது, சிபிஐக்கு நீங்க மாற்றி ஆணை போட்டுட்டீங்க, ஆணை போட்ட பிறகு எப்படி சிபிசிஐடி விசாரிக்கிறது? நீதிமன்றம் கண்டனம் தெரிவிச்சவங்க தான் கேஸ் கட்டு சிபிஐக்கு வருது. அது வரைக்கும் வரல, நேரடியா அப்படியே எடுத்துட்டு போய் சிபிஐ கிட்ட கொடுக்கல. அதை நான் பதிவு வச்சுக்கிறேன். ரெண்டாவது, சட்டமன்றத்தை விட்டுலாம் பேசி சட்டமன்றத்தை விடலாம். ரெண்டாவது, இருங்க இது ஏன் நேரம் உங்க நேரத்துல நீங்க சொல்லுங்க. குற்றவாளி வந்து சொல்லி விளக்கத்தையும் வாங்கினா அப்படி இல்ல நான் சொல்ல அப்படி எனக்கு அவர் பேசும்போது உடனே சொல்லியிருந்தா இதெல்லாம் நான் அப்படியே கொடுத்திருப்பேன். நான் முடிச்சிடறேன். அவர் சொன்னதை குற்றச்சாட்டு சொல்லல, அருணானந்தம் மட்டும்தான் அதிமுக. இப்போ குற்றவாளி அதிமுக என்பதால் அதிமுக என்ற கட்சி குற்றவாளி நாங்க சொல்லல. அது வந்து நீங்களே சரியா சொன்னீங்க. ஒரு அரசியல் கட்சியில் பல பேர் இருப்பாங்க, நிர்வாகிகள் இருப்பாங்க, மாவட்ட செயலாளர், அமைச்சர்கள் மீதெல்லாம் கூட பல வழக்குகள் குற்றங்கள் இருக்கிறது. அதனால அந்த குற்றச்சாட்டுக்கு கட்சி மீது சொல்ல. அந்த நேரத்தில் ஆட்சி யார் செய்தார்களோ அந்த ஒருவேளை ஆளுங்கட்சியாக இருந்தா ஆளுங்கட்சியான அரசின் மீது தான் குற்றம் சொல்றாங்க. அதனால அந்த கிளாரிட்டி புரிஞ்சுக்கணும். அந்த அரசு சரியாக நடவடிக்கை எடுக்கிறது தொடர்ந்து சொல்றோம். அந்த இடம் தான் ரெண்டாவது ஒரு நம்ம பார்வையாளர்களை நான் இதோட கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பெருவாரியான மக்கள் இந்த அரசு குற்றவாளிகளை காப்பாற்றியதா இல்லையா கடந்த அந்த இடத்துல தான் நிச்சயமாக இந்த அரசு இந்த வழக்கில் வந்து எவ்வளவு 4 பேரோட முடிக்க பார்த்தது. சிபிஐக்கு போன பிறகு தான் வந்தது. சிபிஐக்கு போன பிறகு தான் 9 பேர் வந்தாங்க. ஒரு விளக்கம் கொடுங்களேன். இன்பதுரை என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல அந்த பெண் போய் 4 பேர் மேலதான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. 4 பேர்ல இருக்கு. மேலதிக விசாரணையில 4 பேர் வராங்களே தவிர அந்த பொண்ணு 10 பேர் அந்த மேலதிக விசாரணை நடக்குது ஏப்ரல் 24 சிபிஐக்கு போன பிறகு இவங்க தரப்பு அப்ப எல்லாரும் எலெக்ஷனுக்கு போயாச்சு, கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துருச்சு. அப்பதான் இதெல்லாம் நடந்ததை ஒழிய வேற ஒண்ணும் கிடையாது. ஒரு விஷயத்தை திரு நக்கீரன் அவர் சொன்ன போது ஊர் அசிங்கப்படுத்துற மாதிரி சொன்னாரு. இப்ப இதுல யாரையும் ஊர் அசிங்கப்படுத்தல, இதுல ஊர் அசிங்கப்படுத்தல. இந்த பெண்கள் பெயரை சிபிஐக்கு மாற்றக்கூடிய அரசாணை ஜிஓ போடும்போது பெண்கள் பெயரையே வெளியிட்டு அந்த பெண்களை அசிங்கப்படுத்தியது அதிமுக அரசு. அதுக்கு நீதிமன்றத்திலிருந்து கடுமையான கண்டனங்களை வாங்கி 25 லட்சம் ரூபாய் அபராதங்களை செலுத்தினார்கள் இல்லையா? இப்போ அதிமுக இந்த வழக்கை பதிவு செய்வதற்கு தாமதம் செய்ததா இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். எல்லாத்தையுமே ஆதாரப்பூர்வமா வச்சிருக்கேன், நீங்க பார்க்கலாம். இந்த எஃப்ஐஆரை பொது வெளியில வெளியிடக்கூடாது. எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட்ல அந்த அம்மா சொல்றாங்க, அந்த பெண் சொல்லுது 12ஆம் தேதி சம்பவம், நான் என் மானத்தை கருதி நான் வெளியே சொல்லவில்லை, 24ஆம் தேதி இப்பொழுது உங்கள் முன்பு சொல்கிறேன். அதுல சொன்ன 4 பேரையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு. ஃபர்தர் அப்போ சிபிசிஐடிக்கு இந்த வழக்கு போகுது.
திருப்பி சிபிஐக்கு மாத்திரம் அதுக்கு என்ன காரணம்னு நான் சொல்றேன். அழுத்தம்னு அவர் சொல்றாரு, டெக்னிக்கல் இஷ்யூன்னு நாங்க சொல்றோம். சரி, இப்ப குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டாங்க. அதிமுக காரங்க அப்படின்னு நான் குற்றவாளிகள் யாருக்கும் வக்காலந்து வாக்கி பேச வரல. குற்றவாளி யாரா இருந்தாலும் தண்டிக்கப்படணும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. சரி, மீதி 4 பேர் எப்படி இல்ல, அதுல பைக் பாபுன்னு ஒருத்தர் இருக்காரு 6வது குற்றவாளி, அது யாருன்னு கேளுங்க, பொள்ளாச்சிக்காரங்கிட்ட கேளுங்க. திமுக மாவட்ட செயலாளர் தென்றல் செல்வராஜுடைய மகனோடு அசோசியேட்டா இல்லையா? நான் இந்த பொது வெளியில சொல்றேன், மறுக்க சொல்லுங்க பார்க்கலாம். நாங்க வந்து அண்ணா திமுக டீம்னு பார்க்கலாம், குற்றவாளி யாரா இருந்தாலும் இந்த மாதிரி, அதாவது இவரோட அசோசியேட் இல்லன்னா அப்படி பார்த்தா அருளானந்தம் திரு எஸ்பி வேலுமணி நிர்வாகியா இருந்தா நான் ஏத்துக்கிறேன். இல்லன்னு மறுக்க சொல்லுங்க. பொள்ளாச்சி ஜெயராம மக பிரவீனோட அசோசியேட் அதிமுக காலம் தாழ்த்தவில்லை. இத பேசுறதுக்கு திமுக அருகதில்லை. ஏன் அதை அப்படி சொல்றேன்னா, இப்ப இவங்க சொல்றாங்க இல்லையா, இதே வேகம் ஏன் நாங்களும் தான் சிபிஐ கேட்டோம், சிபிஐ போனதுனால இன்னைக்கு வெற்றி வந்துருச்சு அப்படின்னு அவர் சொல்றாரு முதலமைச்சர். இதுதானே அண்ணா யூனிவர்சிட்டியில நாங்க கேட்டோம். ஏன் அப்படின்னு கேட்டானா, லோக்கல் போலீஸ் மேல நம்பிக்கை இல்ல சார்னு அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட்ல சொல்லியிருக்கு. எஃப்ஐஆர் நீங்க எல்லாம் பாத்தீங்க, ஊடகங்கள்ல பாத்தீங்க, அதனாலதான் உங்களுக்கு எல்லாம் சம்மன் கொடுத்தாங்க எல்லா ஊடகத்துக்கும். அப்போ அதுல சார்னு சொல்லியிருக்கு இல்லையா? அந்த சாரை ஏன் கொண்டு வரல? ஒரே ஒரு அந்த வழக்கு இல்ல, அந்த வழக்கு விசாரணை நுணுக்கமா பேசுறதுனால சட்ட நுணுக்கத்தோடு ஒரு கேள்வி. இந்த சார்ன்ற விஷயத்திற்கு காவல் ஆணையர் வந்து அவர் சொல்றாரு, அப்படி ஒரு போன் காலே போகல, பிளேன் மோட்ல இருந்ததுன்னு. இந்த விசாரணை போச்சு இல்ல, சார பத்தி நீதிமன்றம் என்ன நடவடிக்கை சொல்லுங்களேன். இல்ல, இந்த வழக்கை நாங்க தான் தொடுத்தோம். சொல்றேன், நான் தான் வழக்கு தொடுத்தோம். இந்த வழக்குல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, ஆனா முறையா அக்யூஸ்ட பிடிக்கல. இந்த வழக்குல ஒரு விஷயம், அக்யூஸ்ட முகத்தை காமிச்சிருக்க கூடாது. அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கு பத்தி என்ன கேளுங்க, இத சொன்னாதான் வரும். சார் அந்த எஃப்ஐஆர்ல இருக்கு, அதை நாங்க பார்த்தோம். எஃப்ஐஆர்ல இருக்கு, பொது தளத்தில் வெளியிட்டா குற்றம்ங்கிறதுனால நான் சொல்ல முடியல. நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா, சிபிஐ கேட்டு வழக்கு போனோம். நீதிமன்றம் சென்னை உயர் நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா, இப்பதான் ஏன் சிபிஐ கேக்குறீங்க, இப்பதானே விசாரணை ஆரம்பிச்சிருக்கு, சரி முறையாக நிராகரிக்கப்படல. அந்த உத்தரவுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த விசாரணை முறையாக நடைபெறவில்லை என்று நீங்கள் கருதினால் நீதிமன்றத்தை நாங்க நிச்சயம் அணுகுவோம். இப்போ சாரி இல்லாம ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, அதை சேலஞ்ச் பண்ணி நாங்க நீதிமன்றத்திற்கு போவோம். பிரகாஷ், முதல் சுற்று விரிவா பேசணும், இப்ப ரொம்ப ஷார்ப்பா பேசுவோம், ஏன்னா நேரமின்மைன்றதுனால ஷார்ப்பா பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பொள்ளாச்சி வழக்கில் இந்த பின்னணியில் இருக்கிற அரசியலா நீங்க என்ன சொல்ல வரீங்க? இதுல என்ன அதாவது சார், இப்போ இவங்க என்ன டைவர்ட் பண்றாங்கன்னா, இது இவங்க அஜெண்டா. காலையில இருந்து ஐடி விங்கும் அதான் பண்ணுது. என்னன்னா, பொள்ளாச்சி வழக்குல இவ்வளவு பெரிய தீர்ப்பு வந்துருச்சு. இந்த பொள்ளாச்சி வழக்கு தான் ஒரு பார்லிமெண்ட் தேர்தலோட முடிவையே தீர்மானிச்சது. இந்த பொள்ளாச்சி வழக்கு ரைட்டுங்களா? அந்த பெல்ட் ஃபுல்லா வாஷ் அவுட் ஆச்சு. ஜெயிச்சிருக்காரு. அதுல ஒரே ஒருத்தர் ஓ பன்னீர்செல்வம் தான் ஜெயிச்சாரு. பொள்ளாச்சியிலே ஜெயிச்சிருக்காரு. இப்ப இல்ல, இப்போ நீங்க 19 சொல்றீங்க. 19 அப்ப அவர் நிக்கல. கேளுங்க, அவரு நிக்கல. பார்லிமெண்ட் எலெக்ஷன் வாஷ் அவுட், தொடர்ந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் வாஷ் அவுட். 12 தோல்வி பழனிசாமி, 13 தோல்வி பழனிசாமி. அதெல்லாம் ஓகே ஓகே, இதெல்லாம் வர நீங்க வரல, நீங்க நடுவுல வந்தா நானும் நடுவுல தான் வருவேன். நீங்க நடுவுல வந்தா நானும் நடுவுல தாங்க வருவேன். நீங்க ஏன் டைம்ல நீங்க ஏன் சார் வரீங்க? நீங்க நியாயமா பேசுறீங்க. நான் நியாயமா தாங்க பேசுறேன். அதனால இப்ப இந்த வழக்கு தீர்ப்பு அதிமுக ஆட்சியில நடந்த ஒரு கொடூரம் அப்படின்னு வர்றதுனால, இது ஒரு மிகப்பெரிய மக்கள் இன்னைக்கு வந்து பொள்ளாச்சியில இருந்து எனக்கு வராத போனே இல்லை, என் போன் ஃபுல்லா எங்கேஜ். அந்த அளவுக்கு வாழ்த்து செய்திகள் குவிஞ்சது. ஏன்னா அதுக்காக கண்ணை மூடிக்கிட்டு வீட்டெல்லாம் மறந்து உழைச்சவங்க, பின்னாடி போயிட்டு நின்னவங்க நாங்க கிடையாது, உழைச்சவங்க. அதனால வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இதுல நான் பார்த்தது என்னன்னா, இவங்க வசதியா ஒண்ணு மறக்கிறாங்க. அதாவது அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்தது, 4 பேர் அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு. அப்போது ஒரு வீடியோ வெளியில் வருது. அந்த வீடியோவில் தான் அந்த பொண்ணு பெல்ட்டில் அடிக்கும்போது, அண்ணா அடிக்காதீங்கண்ணா அப்படின்ற அந்த அலறல். அந்த பொண்ணை நான் நேர்லேயே பார்த்தேன். ஐ வென்ட் டு த விட்னஸ் விக்டிம், நேரடியாக பார்த்தேன். நேரடியாக பார்க்கும்போது அது ஒரு பியூட்டி பார்லரில் பொள்ளாச்சி நேச்சுரல்ஸில் வேலை செஞ்ச பொண்ணு. அது வந்து கூட்டிகிட்டு போய், அதை ஏமாற்றி கூட்டிகிட்டு போய் இவங்க எல்லா வேலையும் பண்ணி இது பண்ணுறாங்க. ஸோ அதில் யார் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்க? இவங்க இவ்வளோ பெரிய கிரைமை, ஒரு 8 பொண்ணே வச்சுக்கோங்க, இவ்வளோ பெரிய கேங்கா இவங்க வட்டிக்கு விடுற பிஸ்னஸ் பண்ணி
கடன் வாங்கக்கூடிய பெண்கள் தான் பலரும் பலியாயிருக்காங்க. அவங்கள கேரி பண்ணி தான் இந்த இவ்வளவு பெரிய அஃபென்ஸ் பண்ணிருக்காங்க. இதை யாரோ ஒரு விஐபி பையனுக்காக பண்ணிருக்காங்க. ரைட்டா? இந்த வீடியோக்கெல்லாம் எடுக்கப்பட்டது எல்லாமே அந்த விஐபியுடைய ஆட்களுக்கு பகிரப்பட்டு அவர் செலக்ட் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு போயிருக்கு. இந்த விஷயத்தை மறைச்சிட்டு அண்ணா யூனிவர்சிட்டியில சாருக்கு வராங்க பத்தியா அவ்வளவு இல்லையே. இதுக்கு பின்னால் உள்ள அரசியல் உங்க பார்வை? இல்ல, எதுவும் ஆதாரம் இல்லாம நம்ம பேச முடியாது. ஒரு ஆதார ஜட்ஜ்மென்ட் இல்ல குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கு. தீர்ப்பு வந்த பிறகு நிரூபிக்கப்பட்ட ஜட்ஜ்மென்ட் ஒரு விஷயம் தெரியும். பிரகாஷுக்கு வந்து ஒரு விஷயம் தெரியும். ஞானசேகரன் அண்ணா பல்கலைக்கழக வழக்குல வந்து தும்ப விட்டு வாழை பிடிக்கிற மாதிரி அத்தனை ஊடகவியலாளரையும் நிருபர்களையும் போய் 56 கேள்வி கேட்டு அவங்க போன் எல்லாம் புடுங்கி வச்சாங்க. இது பெரிய ஜனநாயகம். அதை எதிர்த்து பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்க முடியும். அதுக்கும் பொள்ளாச்சிக்கு என்னங்க சம்பந்தம்? அப்ப அது கேள்வி கேட்க முடியல. காரணம் என்னன்னா, நான் ஜெயலலிதாவுக்கு கூட பயந்தவன் கிடையாது அப்படின்னு சொல்ற பத்திரிகையாளர்லாம் ஸ்டாலின் அவர்களுக்கு பயப்படுறாங்களோன்னு ஒரு சந்தேகம் வருகிறது. உண்மையா அப்ப இது இருக்குமா இல்லையா? இன்னொன்னு, இப்போ 48 பிறல் சாட்சிகள் கிடையாது. 48 பேரும் அப்படியே சாட்சி சொன்னாங்க. அதற்காக காரணம் எங்க ஆட்சி அப்படின்னு சொன்னாரு. அப்ப மற்ற வழக்குல பிறல் சாட்சி சொன்னவர்களுக்கெல்லாம் காரணம் இவர்கள் தான், திமுக ஆட்சி தான். திமுக அப்போ மற்ற வழக்குல எல்லாம் பிறல் சாட்சி வந்ததுக்கெல்லாம் காரணம் இவர்கள் ஆட்சி தான். அதையும் ஏத்துக்கணுமா இல்லையா? அப்ப என்னன்னா, இந்த விஷயத்துல வந்து அரசியல் பார்க்காம ஒரு கடுமையான தண்டனை, பெண்களுக்கு கொடுமை செய்த காட்டு மிராண்டிகளுக்கு ஒரு சரியான தண்டனை கிடைத்திருக்குதுன்னா இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி அவருக்கு பொள்ளாச்சில இருந்து நிறைய போன் வந்துச்சோ, சென்னையில இருந்து எனக்கு நிறைய போன் வந்துச்சு, இதே மாதிரி தீர்ப்பு எல்லாரையும் சேர்த்து ஞானசேகரன் வழக்குல வரணும், அண்ணா நகர் சிறுமி வழக்குல வரணும். அதே மாதிரி பேராசிரியர் அன்பழகன் அங்க பாராட்டு நடத்தினாங்களே, அந்த இடத்துல வந்து காவல்துறையை சேர்ந்த பெண் அதிகாரிக்கு 2 பேர் வந்து பாலியல் தொல்லை கொடுத்தாங்களே, அந்த வழக்கிலையும் இதே மாதிரி கருத்து வரணும்னு அத்தனை பேரும் கேட்கறாங்க. அதாவது அரசியல் இதுல இருக்கான நிச்சயமா இருக்கு. அதிமுக கொண்டாடின இந்த சம்பவத்தில் 7 ஆண்டுகளாக நடந்த சம்பவம். அப்ப கடந்த அந்த சம்பவங்கள் நடந்த 7 ஆண்டுகளும் அதிமுக ஆட்சி தான். அதனால வந்து அதிமுக அரசு நிச்சயமாக இதுக்கு பொறுப்பு எடுத்துக்கணும். ரெண்டாவது, இது ஒரு டெக்னிக்கலா பல விஷயங்கள் சொன்னாரு. ஆனா சிபிஐக்கு கொண்டு போனதுக்கான என்ன காரணம்ன்றதை நான் கேட்டா அதுக்கு பதில் வரல. பரவாயில்ல. இப்போ முக்கியமான விஷயத்தை நான் சொல்றேன். இந்த சார் யார்? அந்த சார்னு வந்து இன்பதுரை சார் கேட்டார். இப்போ அவரே சொன்னார், இது எதுவாக இருந்தாலும் நீங்க வந்து ஆதாரத்தை கோர்ட்ல போய் சொல்லுங்க சார். கோர்ட்ல ஏன் சொல்லல? கோர்ட்ல என்ன பண்றீங்க? இப்போ நான் என்ன கேட்கறேன்னா, இதுக்கு வந்து எஸ்ஐடி நீதிமன்றம் நியமிச்சிச்சு அண்ணா பல்கலைக்கழகம். அந்த எஸ்ஐடினா 3 பெண் உயர் அதிகாரிகள் ஐபிஎஸ் படிச்சவங்க. அவர்கள் இதை வழக்கை விசாரித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிட்டாங்க. இந்த யார் அந்த சார் என்பது எஃப்ஐஆர்ல கிடையாது. மீண்டும் சொல்றேன், யார் அந்த சார் என்று எஃப்ஐஆர்ல போடல, பெண்ணோட ஸ்டேட்மெண்ட்ல அது இருக்கு. ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள ஒரு சார்னு சொன்னாங்க. இவர்களா யார் அந்த சார்ன்றத காயின் பண்ணாங்க. ஒரு சாருக்கு இங்க இருந்து போன் பண்ணாங்கன்னு அந்த பெண் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்திருக்கு. அப்ப அது எஃப்ஐஆர்ல அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்த சார் வந்து அப்படி யாரும் இல்லைன்னு அறிவியல் பூர்வமாக நிரூபிச்சு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியாச்சு. இப்போ திரு பிரகாஷ் கிட்ட வந்து நீங்க போய் ஏன் சார் உங்க கிட்ட இருக்கிற ஆதாரத்தை கொண்டுட்டு போய் நீங்க நீதிமன்றத்தில் கொடுக்கலன்னு கேட்கிற இன்பதுரை சார், இந்த யார் இந்த சார் இவங்களுக்கு தெரியல, எவ்வளவு போராட்டம் பண்ணாங்க இல்லையா? இந்த ஆதாரங்களை கொண்டு போய் அவங்க நீதிமன்றத்தில் கொடுக்கணும். கொடுக்கலைன்னா அதிமுக இதற்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கா, துணிச்சலா வந்து புகார் கொடுக்கிறா, அந்த புகாரை பெண்ணை கொச்சைப்படுத்துற மாதிரி மீண்டும் ஏதோ இன்னொரு ஆள் இருக்காங்க தொடர்ந்து பேசுவது, ஒரு துணிச்சலா புகார் கொடுத்த பெண்ணை கொச்சைப்படுத்துவது, இதை அனுமதிக்க முடியாது. இந்த யார் சார் என்பது குற்றப்பத்திரிகையில் இல்லைன்னா அதிமுக நிச்சயமாக மன்னிப்பு கேட்கணும். அடுத்துள்ள கமிஷனர் அடுத்த இல்லன்ட்டாரா? அமைதியா கமிஷனர் மறுநாளே, சம்பவம் நடந்த மறுநாளே குற்றவாளி ஒருவர் அப்படின்னு சொன்னதான் இந்த வழக்கோட அடிப்படை. எந்த அடிப்படையில் அப்படி சொன்னீங்க தான் நீதிமன்றம் கேட்டுச்சு. கம்ப்ளைண்ட் கொடுத்தா எஃப்ஐஆர்ல இருக்கு. அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் 3 பேர் இருக்காங்க. அதுல ஒரு அதிகாரி ரிசைன் பண்ணிட்டார் தெரியுமா? ஒரு ரிசைன் பண்ணிட்டு போனாரு. எதுக்குன்னு தெரியுமா? எதுக்கு?
இதுதான் அழுத்தம், அரசு கொடுத்த அழுத்தம் நான் சொல்றேன். என்னொன்னு, இது கேளுங்க. அவர் பிரகாஷ் சொன்ன மாதிரி வர முக்கியமானவங்களுக்கு எல்லாம் சம்பந்தமான ஐபிஎஸ் அதிகாரி போலீஸ்க்கே பாலியல் தொல்லை. இறுதி சுற்று திரு வில்சன், முக்கியமான பாயிண்ட்ஸ் இருந்தா சொல்லலாம், ஒரு நிமிஷம் அப்படியெல்லாம் சம்ம பண்ணல. முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன சொல்றேன்னா, இந்த வழக்கு வந்து நேர்மையான விசாரணை நடைபெற்றதுன்றதுக்கு உதாரணம் இது. இப்போ நீங்க சிபிஐ சாயல் பூசுவோம் மத்திய அரசின் கைப்பாவை அப்படின்னு. ஆனால் 2021 தேர்தல் அப்போ கூட்டணியில் இருந்தாங்க. அப்போ அந்த நேரத்தில் தான் அடிஷ்னல் 3வது குற்றப்பத்திரிகை 2வது குற்றப்பத்திரிகை எல்லாம் தாக்கல் செய்யப்பட்டு வர்தர் கைதுகள் நடைபெற்றது. அது ஒன்று சொல்கிறேன். 2வது சிபிஐ அதிகாரிகள், இப்போ நம்ம கருணா கூட சொன்னார் எஸ்ஐடி அதிகாரிகள் நேர்மையாக நடந்தாங்கன்னு. சிபிஐ அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் விஜய் வைஷ்ணவி பிளஸ் சிபிஐ ஆய்வாளர் பச்சையம்மாள் 2 பேருமே நேர்மையான விசாரணை. எப்படின்னா அந்த விட்னஸ் எல்லாம் விசாரிக்கும் போது விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம்ன்ற ஒரு விஷயம் ரகசியமாக வைத்து தான் அது பண்ண வேண்டும். அப்படி பண்ணதால் தான் அந்த 48 சாட்சிகள் வந்து பிறல் சாட்சிகளாக மாறவில்லை. இதற்கு மேல ஒரு விஷயம் என்னன்னா, குற்றவாளிகள் வந்து மேல வந்து 76 குற்றச்சாட்டுகள், 66 நிரூபணம் செய்யப்பட்டது, 205 ஆவணங்கள், 30 மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ஸ், 1500 பக்க குற்றப்பத்திரிகை. இதற்கு மேல ஒன்னே ஒன்னு முக்கியமான விஷயம்னா, பணியிட மாற்றம் நீதிபதிக்கு வழக்கமா வரும். ஆனா கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளாக கோவை மாவட்ட நீதிபதி நந்தினி தேவி அவர்கள் பணியிட மாற்றம் செய்யாமல் இந்த வழக்குக்காகவே வைத்திருந்தாங்க. அதனாலதான் இந்த இன்டென்சிட்டியோட தீர்ப்பு வந்திருக்கிறது. அதுல 4 ஆண்டுகள் திமுக ஆட்சி. அரசியல் பின்புலம் இல்லாம இவ்வளவு பெரிய குற்றத்தை அவங்க நிகழ்த்தி இருக்கவே முடியாது. அண்ணா யூனிவர்சிட்டியில அவன் வந்து ஃப்ளைட் மோட்ல வச்சுட்டு சார் வருவான்னு சொன்ன ஒரு கிரைம் அக்யூஸ்டோட பொய்ய பிடிச்சு தொங்குற இவங்க இந்த இவ்வளோ பெண்களை பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தி இருக்கிறான்னு சிபிஐ நீதிமன்றம் கண்டுபிடித்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு செய்வதற்கு அன்னைக்கு ஆட்சியில் இருந்த, அன்னைக்கு பொள்ளாச்சி நகரத்தோட தலைவராக இருந்த அண்ணன் துணை சபாநாயகருடைய உதவி இல்லாம நடந்திருக்க முடியாது. அவர்களை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி பொள்ளாச்சி ஜெயராமனையும் அவர்களையும் தப்ப வைத்தது அதிமுக அரசு. ஞானசேகரன் மேல 35 ஹிஸ்டரி ஷீட்டர். ஆனா இதுல அந்த பேக்ரவுண்ட் இல்ல. அதாவது வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ பேசக்கூடாது. வழக்கு தாமதம் செய்யப்படவில்லைங்கிறதுக்கு ஆதாரங்களை காமிச்சிட்டேன். சிபிஐக்கு எதற்கு மாற்றணும் அப்படின்னா, நான் அதுக்கு ஆதாரம் காமிச்சேன். மடியில் கனம் இல்லை, அதனால சிபிஐக்கு மாற்றணும். இன்னொன்று 37 தடவை இப்போ நக்கீரன் கோபால் மேலே வழக்கு போட்டிருக்கோம். 37 வாய்தா வாங்குறாரு. எவ்வளோ ஆதாரம் வச்சிருந்தாருன்னா நீதிமன்றத்தில் கொடுக்க வேண்டியதான். நீதிபதி என்ன கேட்டாங்க தெரியுமா? இவ்வளவு பேசுறீங்களா, இதெல்லாம் இன்னும் நிறைய மொழிகளில் ஏன் நீங்க பண்ணல, ஆதாரங்களை இங்கே கொண்டு வந்து கொடுங்கன்னா ஏன் கொடுக்கலன்னா அண்டர்டேக்கிங் கொடுத்திருக்காரு உதயநிதி. அவர் மீது போட்ட வழக்கில் அண்டர்டேக்கிங் கொடுத்திருக்காரு. 2. 3வது, திமுகவுக்கு பேசுறதுக்கு அருகதே கிடையாது. ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கில் சிபிஐ வேணான்னு குதிச்சது இவங்க தானே, அண்ணா நகர் வழக்குல குதிச்சது இவங்க தானே, கள்ளக்குறிச்சி வழக்குல குதிச்சது இவங்க தானே. அதனால உண்மையை கொண்டு வர இவங்க விருப்பப்படல. என்ன ஒரே ஒரு பாயிண்ட், பொள்ளாச்சி பெண்ணுக்கு நீதி கிடைச்சிருச்சு. ஆனா இன்னும் விருகம்பாக்கம் காவலருக்கு நீதி கிடைக்கல, அண்ணா யூனிவர்சிட்டி பெண்ணுக்கு நீதி கிடைக்கல. அதிமுக அரசு 10 மாதத்துக்கு பிறகு அமைந்த பிறகு நீதி கிடைக்கும். அதாவது ஜெயலலிதா அம்மையாரின் மடியில் என்ன கணம் இருந்தது என்பதால் அவர் காலத்தில் நடந்த எந்த பெரிய குற்றக்கும் சிபிஐக்கு அவர் ரெக்கமெண்ட் பண்ணல. இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உடனே சிபிஐக்கு நடுநிலையுடன் அவர்கள் கொடுத்துட்டாங்கல்ல. ஜெயலலிதா அம்மையார் கோகுல்ராஜ், ராம்குமார் எந்த வழக்குலையும் ஜெயலலிதா அம்மையார் ஒத்துக்கல சிபிஐக்கு. ஏனென்றால் அவருடைய காவல்துறை மீது அவருக்கு நம்பிக்கை இருந்தது. தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர்கள் எல்லாருக்கும் அப்படித்தான் இருக்கும், தங்களுடைய காவல்துறையை கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்காம காப்பாற்றணும் தோணும். ஆனா இந்த நடுவுல வந்து இடையில் புகுந்த எடப்பாடி பழனிசாமிக்கு தான் காலத்தை பொள்ளாச்சி வழக்கு மட்டும் அவர் சிபிஐ கொடுக்கல. அடுத்தது அவர் தூத்துக்குடி 21 பேர் படுகொலை செய்யப்பட்ட வழக்கு சிபிஐ கொடுத்துட்டாரு. சாத்தான்குளத்துல 2 பேர் அடித்து கொல்லப்பட்ட வழக்கு சிபிஐ கொடுத்திருக்காங்க. இன்னும் அதெல்லாமும் வரப்போது. எது வந்தாலும்
தொடர்ந்து அப்பொழுது எதிர்க்கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற எதிர்க்கட்சிகள் கடுமையாக போராடியால் தான் இதற்கு நீதி கிடைக்கிறது ஒழிய அண்ணா, இல்லையென்றால் அண்ணா, எந்த நீதியும் சும்மா வந்திருக்காது. நன்றி. நிச்சயமாக அண்ணா பல்கலைக்கழக குற்றச்சாட்டு குற்றப்பத்திரிகை 8 மணி நேரத்தில் குற்றவாளி கைது செய்யப்பட்டு இது 6 வருஷம் ஆச்சு. இது 6 வருஷம் ஆச்சு. அடுத்த 6 மாதங்களில் அண்ணா பல்கலைக்கழக வழக்கு முடிக்கப்படும். நன்றி. சிறப்பு விருந்தினர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்புல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான தூண்டு கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது.